ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எப்படி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ங்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்க. ஏதோ ஆஃபீஸ்லயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க. ஏதோ ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, என்னென்ன சென்டென்சஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, நாம என்ன சொல்லி ரிப்ளை பண்றது? இது எல்லாமே இங்கே டீட்டெயிலா கத்துக்க போறோம். நான் மறுபடியும் அதே விஷயம் தான் சொல்றேன். எத்தனையோ இங்கிலீஷ் டீச்சர்ஸ் YouTubeல இங்கிலீஷ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, நமக்கு ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ ஒரு டீச்சர் சொல்றத விட ஃப்ரெண்ட் சொல்ற சென்டென்ஸ் நமக்கு மைண்ட்ல அப்படியே நின்றும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நம்மளோட கிளாஸஸ். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நெறைய சென்டென்சஸ் உங்களால கத்துக்க முடியும். இப்ப வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். மொத ஹாய் இல்லன்னா ஹலோ ஏதாவது ஒண்ணு சொல்லிருங்க. ஹாய் சொல்லலாம், இல்ல ஹலோ சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறது. வாட்ஸ் யுவர் நேம் கேட்டு நீங்க அழகா அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஹாய் அல்லது ஹலோ சொல்லிட்டு வாட்ஸ் யுவர் நேம், ஹலோ வாட்ஸ் யுவர் நேம், ஹாய் வாட்ஸ் யுவர் நேம். இதுல நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கணும், நல்லா ஃப்ளூயண்டா தெரியணும் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு பிரிச்சு கேட்காம, வாட் இஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி கேட்கிறோம்? வாட்ஸ் அப்படின்னு கேட்கிறோம். இப்படி சொல்லும்போது நமக்கு தெரியாத ஒரு பாஷையை பேசுற மாதிரி தெரியாது. ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுற மாதிரி தெரியும். ஹாய் வாட்ஸ் யுவர் நேம். கூடவே சொல்லி பார்த்துட்டே வாங்க. வாய் விட்டு சொல்லி பாருங்க. அப்பதான் நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும். அடுத்து என்ன கேட்கலாம்? நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கலாம். இப்போ உங்க ஊருக்கு அவங்க புதுசா வந்திருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னா, எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கலாம். வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இது வந்து நீங்க எந்த ஊர்க்காரவங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஹாய் வாட்ஸ் யுவர் நேம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இப்போ 2 சென்டென்ஸையும் சேர்த்து சொல்லி பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன். ஹாய் வாட்ஸ் யுவர் நேம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? சொல்லி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு, வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா ஒரு வாட்டியோ, 2 வாட்டியோ கூட சொல்லி பார்த்துருங்க. அடுத்து என்ன கேட்கலாம் பாருங்க. ஒருவேள பார்க்கறதுக்கு தமிழ்க்காரர் மாதிரியே தெரியல அப்படின்னா, நார்த்ல இருந்து வந்திருக்காரு, நார்த் இந்தியால இருந்து வந்திருக்காருன்ற மாதிரி இருந்தாலோ, இல்ல ஃபாரினர் மாதிரி இருந்தாங்கன்னாலோ, இந்த கொஸ்டின நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? அதாவது நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? நீங்க என்ன மொழி பேசுவீங்க? அப்படின்னு கேட்டிருக்கோம். வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? அடுத்த கேள்வி. இதெல்லாம் வரிசையா கேட்கணும்னு நம்ம சொல்ல வரல. ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு எதுல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்க இடத்துக்கு, உங்க பிளேஸ்க்கு அவங்க புதுசுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. பார்த்தாலே தெரியுது அப்படின்னா, நீங்க முன்னாடி மாதிரி வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இல்ல வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இல்லனா இந்த கேள்வி கேளுங்க. ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்? ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்? நீங்க இந்த இடத்துக்கு புதுசா? நீங்க இந்த பிளேஸுக்கு, இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு, இது எல்லாத்துக்குமே இப்ப ஊருன்றதுக்காக நான் ஏதாவது ஒரு வார்த்தைய தான் போடணும் அப்படின்னு கிடையாது. பிளேஸ் அப்படிங்கிற சிம்பிளான வேர்ட் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணுங்க. இந்த ஊருக்கு புதுசான்னு நம்ம மைண்ட்ல தோணலாம். ஆனா ஊருக்கான இங்கிலீஷ் வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அப்புறம் பேச முடியாது. டக்குன்னு நம்ம என்ன பண்ணிறணும்? ஊருக்கு பதிலா வேற என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த இடத்துக்கு நீங்க புதுசான்னு கேட்கலாம் இல்லையா? அப்ப ஊர எடுத்துட்டு இடம் போட்டீங்கன்னா, இடத்துக்கு இங்கிலீஷ்ல பிளேஸ். ஈஸியா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. இப்படி வார்த்தைகள ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் வார்த்தைக்கு தான் அதே வார்த்தைக்கு அதே இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்காம, வேற எந்த வார்த்தைய யூஸ் பண்ணி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்பான்டேனியஸா நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். நீங்க இந்த இடத்துக்கு புதுசான்னு கேட்கணும்னா, ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்? ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்? இந்த ஆர்லலாம் ஆர் சவுண்ட ரொம்ப அழுத்தாம இப்ப நம்ம சொல்றத நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்? சத்தமா ரிப்பீட் பண்ணி பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் நம்ம போறோம். வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, மேபி ஆஃபீஸ்ல ஒருத்தர் தினம் புதுசா ஆஃபீஸ்க்கு வராரு. ஒரு வாரமா வராரு. சோ அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். வேர் டு யூ லிவ்? ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்? வேர் டு யூ லிவ்? அப்படின்னு கேட்கலாம்.
நீங்க இந்த பிளேஸ்க்கு புதுசா? நீங்க இந்த இடத்துக்கு புதுசா? நீங்க எங்க வாழ்றீங்க? அப்படின்னு கேட்கலாம். சோ அவர் இருக்கக்கூடிய ஏரியாவ சொல்லுவாரு. வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பாருங்க. டு யூ லைக் அவர் சிட்டி? டு யூ லைக் அவர் சிட்டி? உங்களுக்கு எங்களோட ஊர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கோங்க. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சென்னை தான் உங்க சொந்த ஊருன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ இருந்து வந்த ஒரு நபர் இங்க வந்து வேலை செய்றாங்க. அப்ப அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். "டு யூ லைக் அவர் சிட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்களுக்கு எங்களோட ஊர் பிடிச்சிருக்கா? எங்க சிட்டி பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை சிட்டி அளவுக்கு இப்ப சிட்டிங்கிறது வந்து ஒரு நல்ல பெரிய ஊரத்தான் நம்ம சிட்டின்னு சொல்ல முடியும். இல்ல கொஞ்சம் சின்ன ஊரு அப்படின்னா, நீங்க டவுன் யூஸ் பண்ணலாம். சிட்டிய விட கொஞ்சம் சின்ன ஊருன்னா, டவுன் யூஸ் பண்ணலாம். "டு யூ லைக் அவர் சிட்டி? டு யூ லைக் அவர் டவுன்?" அதையும் விட சின்ன கிராமம் அப்படின்னாக்க, "டு யூ லைக் அவர் வில்லேஜ்?" அப்படின்னு கேட்கலாம். சிட்டி, டவுன், வில்லேஜ். சிட்டி, டவுன், வில்லேஜ். இதுல எது உங்களுக்கு பொருந்துமோ, அந்த இடத்துல எது பொருந்துமோ, நீங்க அத கேட்கலாம். "டூ யூ லைக் அவர் சிட்டி?" இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு 4ஏ 4 வாட்டி திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. யார்ட்டயோ கேட்கிறதா நெனச்சு. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தேவைப்படுற நேரத்துல வந்துரும். இதே கேள்விய வேற விதத்துல கேட்கணும்னா, "டு யூ லைக் திஸ் பிளேஸ்?" உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? வில்லேஜா? சிட்டியா? டவுனா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ஸ்லாம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிளேஸ் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? டு யூ லைக் திஸ் பிளேஸ்? டு யூ லைக் திஸ் பிளேஸ்? இது ஊருக்கோ, அப்படி வில்லேஜுக்கோ அப்படிதான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு வீட்ட காமிச்சு, ஒரு வீட்ல தங்க வைக்கிறீங்கன்னா கூட, "டு யூ லைக் திஸ் பிளேஸ்?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். "டு யூ லைக் திஸ் பிளேஸ்?" உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத கேட்டாச்சு. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்கணும்னா, "உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு நான் கேட்கணுமே! இப்ப என்ன செய்றது?" அப்படின்னு. இங்கிலீஷ்ல 2த்துக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. 2த்துக்கும் ஒரே சென்டென்ஸ் தான் போட்டாகணும். "டு யூ லைக் திஸ் பிளேஸ்?" அப்படிங்கிறது, "உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா?" 2த்துக்குமே பொருந்தும். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரொம்ப அவங்க எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? அப்படிலாம் கேட்க நீங்க விருப்பப்படலன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியுமா கான்வர்சேஷன? உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். நைஸ் ஷர்ட், நைஸ் ட்ரெஸ் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஸோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நைஸ் ஷர்ட், நைஸ் ட்ரெஸ். இதே சென்டென்ஸ இப்படியும் சொல்லலாம். ஐ லைக் யுவர் ஷர்ட். இட்ஸ் வெரி நைஸ். ஐ லைக் யுவர் ஷர்ட். இட்ஸ் வெரி நைஸ். இல்லையா? ஐ லைக் யுவர் ட்ரெஸ். இட்ஸ் வெரி நைஸ். எத வேணா பாயிண்ட் அவுட் பண்ணி, இப்ப அவங்க ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, அவங்க சுடிதார், அவங்களோட ஷூஸ், "ஐ லைக் யுவர் ஷூஸ். இட்ஸ் வெரி நைஸ்" அப்படின்னு கூட சொல்லலாம். ஷூவ எப்பயுமே ஷூஸ்ன்னு தான் சொல்லணும். ஷூ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. இதெல்லாம் சொல்லி நீங்க உங்களோட கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டேஞ்சஸ் கூட. ஒருவேளை உங்ககிட்ட யாராவது இதெல்லாம் சொல்றாங்க. இதுல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. நாம எப்படி ரிப்ளை பண்றது? அத நம்ம குயிக்கா பாத்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? "ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு "மை நேம் இஸ்" அப்படின்னு சொல்லி உங்க பேர சொல்லுங்க. ஒருவேளை உங்க பேர் ஷீலானா, "ஹாய், மை நேம் இஸ் ஷீலா" அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, ஷீலா எப்படியும் சொல்லலாம் தெரியுமா? "ஹாய், ஐம் ஷீலா" அப்படின்னு சொல்லலாம். ஸோ மை நேம் இஸ் ஷீலாவும் சொல்ல முடியும். ஐம் ஷீலாவும் சொல்ல தெரியும். இது 2மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன் ஸ்பாட் எது வருதோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கேள்வி கேட்டோம்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. "வேர் ஆர் யூ ஃப்ரம்?" அப்படின்னு கேட்கிறோம். "வேர் ஆர் யூ ஃப்ரம்?" இதே கேள்விய உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி, ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க துபாய்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்தியால கிடையாது. ஸோ ஐ அம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லலாம். ஐ அம் ஃப்ரம் இந்தியா. இல்லன்னா, நீங்க இப்ப பெங்களூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அது தமிழ்நாடு கிடையாது. ஸோ, ஐ அம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்க பர்ட்டிகுலர் ஊரை கூட சொல்லலாம். ஐ அம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ, நமக்கு தேவையான வார்த்தைகள் ஐ ஆம் ஃப்ரம். அத கூட ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லணும் தேவையில்ல. ஐம், ஐம், ஐ இம் அவ்வளவுதான். ஐ அம் ஃப்ரம் இந்தியா. இல்ல ஐ அம் ஃப்ரம் சென்னை. ஐ அம் ஃப்ரம் தமிழ்நாடு. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? "டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்?" இல்லன்னா "வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, "எஸ் ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்" அப்படின்னு சொல்லலாம். "எஸ் ஐ ஸ்பீக் தமிழ்ன்னு" சொல்லலாம். "ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்" சொல்லலாம். உங்களுக்கு வேற என்ன பாஷைகள்லாம் தெரியுமோ, இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, "ஆர் யூ நியூ டு திஸ் பிளேஸ்ன்னு" கேட்டிருந்தோம் இல்லையா? இதே கேள்வி நம்மகிட்ட கேட்டா, "எஸ், ஐ அம் நியூ டு திஸ் பிளேஸ்" அப்படின்னு நீங்க சொல்லலாம். "எஸ், ஐ அம் நியூ டு திஸ் பிளேஸ்" அண்ட் நெறைய இங்கிலீஷ் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் அதுல ஆட் பண்ணிக்கோங்க.
சோ தட் நீங்க பேசுறது ரொம்ப அழகா தெரியும். எஸ் ஐ அம் நியூ டு திஸ் பிளேஸ். அடுத்தது, டு யூ லைக் அவர் சிட்டி, டு யூ லைக் திஸ் பிளேஸ், இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா எஸ் ஐ லவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். டு யூ லைக் கேட்கும்போது எஸ் ஐ லவ் அப்படின்னு சொல்றீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஐ லைக், எஸ் ஐ லைக். டு யூ லைக் அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ லைக் அப்படின்னு சொல்றதை விட எஸ் ஐ லவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்க முடியும். டு யூ லைக் அவர் பிளேஸ்? எஸ் ஐ லவ் திஸ் பிளேஸ். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு விதத்துல சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, எஸ் இட் இஸ் a நைஸ் அண்ட் பீஸ்ஃபுல் சிட்டி. இந்த சிட்டியை பத்தி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் a பீஸ்ஃபுல் சிட்டி, இட் இஸ் a நைஸ் சிட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். இல்ல ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். எஸ் இட் இஸ் a நைஸ் அண்ட் பீஸ்ஃபுல் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு ஆப்ஷனுமே சொல்றேன். யா இட்ஸ் a வண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். யா இட்ஸ் a வண்டர்ஃபுல் பிளேஸ். வண்டர்ஃபுல் பிளேஸ்னா ரொம்ப அருமையான இடம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. டு யூ லைக் அவர் சிட்டி, டு யூ லைக் அவர் பிளேஸ் அப்படின்னு கேட்டா யா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு வேளை அந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்காம ரொம்ப நல்லாலாம் இல்ல அப்படின்னா பரவாயில்லைங்க ஏதோ ஒத்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டு யூ லைக் அவர் பிளேஸ் அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஓகே நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது? இட் இஸ் ஓகே நாட் பேட். நாட் பேட் அப்படின்னு சொல்றது தான் நல்லா இருக்குன்னு சொல்லல. பரவாயில்லைங்க ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்றது தான் இந்த இட் இஸ் ஓகே நாட் பேட். இத நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிடுறீங்க ஒரு பொருள், ஏதோ ஏதோ சாப்பாடு சாப்பிடுறீங்க. அது நல்லா இருக்கான்னு யாரோ கேக்குறாங்க. ஒருவேளை நல்லா இல்ல, ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் ஓகே நாட் பேட். நாட் பேட் மோசமா ஒண்ணும் இல்ல, ஆனா நல்லாவும் கிடையாது. இத சொல்றதுக்கு அந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு இத யூஸ் பண்ணுங்க. அது இடமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வேர் டு யூ லிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா ஐ லிவ் இன் அப்படின்னு சொல்லி உங்க பிளேஸ் சொல்லுங்க. ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் திருநெல்வேலி, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு இடம் தங்கி இருப்பீங்க இல்லையா, அத சொல்லணும்னா ஐ ரிசைட் இன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரிசைட் இன் சென்னை, ஐ ரிசைட் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ லைக் யூர் ஷர்ட் இட்ஸ் வெரி நைஸ். நைஸ் ஷர்ட், நைஸ் ட்ரெஸ், இதெல்லாம் சொன்னா நம்ம என்ன சொல்றது? பார்த்து சிரிச்சுட்டு வந்துடணுமா? என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஓ ரியலி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓ ரியலி தேங்க்ஸ், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருங்க. ஐ லைக் யூர் ஷர்ட், ஓ ரியலி தேங்க்ஸ், அவ்வளவுதான். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? தேங்க்யூ ஐ காட் இட் ஃப்ரம், நீங்க எந்த கடையில வாங்குனீங்களோ அதை சொல்லலாம். தேங்க்யூ ஐ காட் இட் ஃப்ரம் ரேமான்ஸ். தேங்க்யூ ஐ காட் இட் ஃப்ரம் ரேமான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்ஸோட உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்கான மொதல் ரெண்டு சென்டென்ஸ்ல நம்ம என்னென்னலாம் கேள்விகள் கேட்க முடியும், என்னெல்லாம் பதில் சொல்ல முடியும், அந்த கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த சேனல்ல வந்துட்டே இருக்க போது. ஸோ டக்குன்னு இங்கிலீஷ் சேனலையும் மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.